பரிசுத்த வேதாகமத்திலே ஜாத்ராகமம் என்கிற புத்தகத்திலே 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் மோசே என்கிற தன்னுடைய ஊழியக்காரனை சந்தித்து தரிசனமாகி அவர் சொன்ன வார்த்தையாய் இது சொல்லப்படுகிறது. உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை ஒருவரும் காணவில்லை. எல்லாம் அந்தரங்கத்திலே மறைவிலே செய்துவிட்டு தங்களை உண்மை நல்லவர்களைப் போல பிறர்கள் காட்டுகிறார்களே. நான் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு எவ்வளவு வேதனைப்படுகிறேன், நான் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு எவ்வளவு துன்பப்படுகிறேன், நான் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு நான் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், என் கணவனால் எனக்கு இருக்கிற நெருக்கங்கள், என் கணவனுடைய குடும்பத்தினால் எனக்கு இருக்கிற பாடுகள், வேதனைகள் எல்லாம் யாருடன் நான் சொல்ல முடியும் என்று சொல்லி நீங்கள் கதறக்கூடும். உங்களோட குடும்ப வாழ்க்கை நிமித்தம், உங்களோட பிரச்சனைகள் நிமித்தம், உங்களோட சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்கள் அப்படியா இருக்க முடியும். ஆனால் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அல்லவா, தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். இந்த உலகத்தில் ஒரு காரியம் சம்பவிக்கும் போது, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பார்த்து விட்டு சாட்சி சொல்லும்படி வருகிறவங்க கூட உண்மையை சொல்லாமல் போய்விடுவான் ஒரு காலத்தில். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை கண்டார். உங்களுக்கு செய்யப்பட்ட காரியங்களை, தீங்குகளை, பொல்லாப்புகளை, அநீதிகளை கர்த்தர் எகிப்திலே நான் கண்டேன் என்று சொல்லி அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் மிகவும் வேதனையை அனுபவித்தார்கள். அந்த வேதனையை சொல்லி முடியாத அளவு இருந்தது. அந்த வேதனை மிகவும் கொடியதாக இருந்தது. அதே போல நாளில் உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கலாம். வேதனை மிகவும் கொடியதாய் காணப்படலாம். சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நன்மையும் என் வாழ்க்கையில் இல்லையே என்று இருக்கலாம். பிறர் உடைய பழி சொற்களுக்கு நான் ஆளாகி இருக்கிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம். பிறர் தாங்கள் செய்த குற்றத்தை உங்கள் மேலே சுமத்தி விட்டு தங்களை நல்லவர்களைப் போல வெளி உலகத்துக்கு காட்டிக்கொண்டு உங்களை குற்றவாளியாய், உங்களை தவறுன ஒரு நபராய் வெளியரங்கமாக்கி தப்பிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எகிப்திலே உங்களுக்கு செய்தவைகளை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா. உங்களுக்கு எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை நான் கண்டேன் என்கிற தெய்வம். உங்களோட வாழ்க்கையில் எந்த மனிதனும் உங்கள் பக்கம் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, எந்த நபர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய வராவிட்டாலும் பரவாயில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை நான் கண்டேன் என்று. வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு செய்யப்பட்ட அநீதியை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். உங்களோட குடும்பத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே உங்களுக்கு செய்யப்பட்ட அநீதியை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரே சாட்சியாயிருப்பார். நானே சாட்சியாய் இருப்பேன் என்று கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் அருமையானவர்களே, உங்களோட குடும்பத்திலும் சரி, உங்களோட வேலை செய்கிற இடத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, அல்லது நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்திலும் சரி, அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு செய்தவைகளை கண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் கண்டால் அந்த காட்சியை, அந்த சம்பவத்தை யாரும் மாற்றி அமைத்து ஜெயிக்க முடியாது. தேவனே பலமான சாட்சியாயிருப்பார். தேவன் உங்களை காண்கிற தேவன். எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையாண்டா அழுவார்கள். எனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை விசாரிக்க யாரும் இல்லையா. இந்த அதிகாரி வருகிறார், அவர் விசாரிப்பார் என்று பார்த்தா அவர் மற்ற பக்கம் எதிரிகளுடைய தீங்கு செய்தவருடைய பக்கமே அவர் சாதகமாய் சொல்லிவிட்டு போகிறார். நான் என்ன செய்ய முடியும், நான் எங்கே போக முடியும், நான் யாரை தேட முடியும், யார் என்னுடைய காரியத்தை குறித்து பதில் பெற்றுத்தர முடியும், நன்மையை கொண்டு வந்து தர முடியும், என் நீதியை யார் விளங்க பண்ண முடியும், நான் அநீதிக்காரனாக, குற்றவாளியாக, செய்யாத குற்றத்தை சுமத்தப்பட்டவனாய் நான் நிற்கிறேனே, எனக்காக யாரும் இல்லையா, எனக்காக யாரும் இல்லையா என்று கதறுகிற உங்களோட கூக்குரலை கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு செய்யப்பட்ட அநீதியை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார் இல்லையா கர்த்தர். ஆதலால் இதுவரையும் உங்களோட வாழ்க்கையில் செய்யப்பட்ட அநீதியை அல்லது தீங்குகளை, பொல்லாப்புகளை, செய்யாத குற்றங்கள் உங்கள் மேலே சுமத்தப்பட்ட போது
மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கக்கூடும், நாங்கள் கண்டோம், ஆனால் எங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எங்களுக்கு பயமாக இருக்குது, உங்களுக்காக சாட்சி சொன்னால் கூட எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடும் என்று பயப்படுகிற ஒரு மனித குலத்தின் நடுவில் நீங்கள் குடியிருக்கிற ஒரு காலமாக இது இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு செய்யப்பட்டதை நான் கண்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இருக்கிறார். இதுவரையும் அந்த தெய்வம் உங்களோட வாழ்க்கையில் இல்லை. யார் அவர்? அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை நேசித்தது நிமித்தம் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையிலே செய்யப்பட்ட எல்லாவற்றையும் கண்டேன் என்று சொல்லுகிற தெய்வம். அவர் உங்களை கண்டிருக்கிறார். பிறர் கண்டு உங்களுக்கு உதவ முடியாது என்று சொன்னார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோட வாழ்க்கையிலே செய்யப்பட்ட எல்லா காரியங்களையும் கண்டேன், ஆதலால் நான் உங்களை விடுவிக்க விரும்புகிறேன், நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறேன், நீங்கள் என்னை அறிந்து கொள்ளுங்கள், என்னிடம் பாருங்கள் என்று சொல்லுகிற தெய்வம் அவர். ஆகவே இந்த தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வந்து உங்களுடைய என்னுடைய இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவ சாப ரோகங்களை பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல் அவர் சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் அளவும் அவர் காணப்பட்டு அவர் மீண்டும் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம். இப்படியா எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொன்னார். பரிசுத்த வேதாகமத்திலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் இப்பொழுது நிறைவேறுகிற காலமாக இருக்கிறது. ஆதலால் இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள் மிக வேகமாய் கடந்து வருகிறது. ஆகவே ஆதலால் இந்த இயேசுவை அறியாத மக்களுக்கு இந்த இயேசுவை அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த இயேசு நல்லவர், உங்களுக்காய் சிலுவையில் மரித்தவர், உங்களுக்காய் இரத்தம் சிந்தினவர், உங்கள் பாவங்களுக்காய் பலியான ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தை நீங்கள் உங்களோட உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த தெய்வம் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு செய்யப்படுகிற எல்லா துன்பங்களையும் காண்கிற தெய்வம். ஆகவே இனிமேல் யாராவது உங்களுக்கு தீங்கு செய்ய துன்பம் செய்ய வந்தார்களானால் இயேசு கண்டு அந்த உங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை கண்டு அவர் உங்களுக்காய் வழக்காடுகிற தெய்வம், உங்களுக்காய் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம். இன்று காண்கிற எய்த்திரளை இனி காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிற தெய்வம். உங்கள் சத்துருக்களை உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்து உங்களுடைய தலையை நிமித்தி காட்டுகிற தெய்வம் இயேசு. ஆகவே இந்த இயேசு இல்லாதனால தான் உங்களோட வாழ்க்கையில் எல்லாரும் கொடுமைப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க. உங்களோட பிரச்சனையை காண யாரும் இருக்கல. உங்களுடைய காரியங்களுக்கு பதில் செய்ய முடியாதவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று ஆண்டவர் அன்று சொன்னது போல என்றும் உங்களோட வாழ்க்கையில், வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், வெளியில், சமுதாயத்தில் உங்களுக்கு செய்யப்பட்ட எல்லா பொல்லாப்புகளையும் கண்டேன் என்று சொல்லுகிற இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருப்பாரானால் அவர் அந்த காரியத்திலே உங்களை நீதிமானாக குற்றமற்றவனாய் வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு இவ்வளவு காரியமும் நடந்திருக்காது. இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாதனால தான் இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சம்பவித்தது. ஆதலால் அருமையானவர்களே, இன்றைய நாளில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்குள்ளே வருவார். அப்பொழுது உங்களுக்கு செய்யப்பட்ட எல்லா பொல்லாப்புகளை அநீதியும் அவர் கண்டு அவர் உங்கள் சத்துருக்களோடு உங்களுக்காய் வழக்காடி உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். இயேசு நல்லவர். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் அன்பாக இருக்கிறார். இந்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள். இந்த தெய்வத்துக்கு உங்களுடைய இருதயத்தில் இடத்தை கொடுங்கள். அவர் அங்கே வருவார். அங்கே அவர் வாசம் செய்வார். சமாதானம், சந்தோஷம், ஆறுதல் உங்களோட வாழ்க்கையில் பெருகும். உங்களோட வாழ்க்கையில் இருந்த எல்லா உபத்திரவங்களையும் அவர் கண்டதினால அவைகளை அவர் தூரவாக்கி போடுவார். இப்பொழுது என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பிரார்த்தனையை சொல்லுங்கள். நானும் உங்களுக்காய் அதன் பிற்பாடு பிரார்த்தனை செய்வேன். அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த இரட்சகராய், மீட்பராய், தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே எனக்குள்ளே வாரும். என் பாவங்களை எனக்கு மன்னியும்.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்பட்ட எல்லா பொல்லாப்புகளுக்கும் அநீதியை கண்ட தெய்வம் நீர் ஒருவரப்பா. நீர் ஒருவரே எனக்கு அந்த காரியத்தில் நீதி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு நித்திய ஜீவனை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இப்படியாய் சொல்லுங்கள். இதோ நான் இப்பொழுது உங்களுக்காய் ஜெபம் செய்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை செய்யப்பட்ட பொல்லாப்புகளும் அநீதிகளையும் உலகம் மூடி மறைக்கலாம். மற்றவர்கள் மூடி மறைத்து நீதியை அநீதி என்றும் பொய்யை உண்மை என்றும் சாதிக்கலாம். ஆனாலும் தேவனே, நீர் அவர்களுக்கு செய்யப்பட்டதை வேலை செய்கிற இடத்திலே, வீட்டிலே, வெளியிலே, சமுதாயத்தில் அவர்களுக்கென்று செய்யப்பட்ட காரியங்களை நீர் கண்டீர் என்று சொல்லுகிறீரே. ஆதலால் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த துன்பங்களை அவர்களை விட்டு நீக்கி அவருடைய நீதியை நீர் வெளியரங்கமாக்கி அவர்கள் குற்றமற்றவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று ஆண்டவரை அவர்களை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்கும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவருடைய உபத்திரவத்தை கண்டீர், அவருடைய பாடுகளை அவமானங்களை கண்டீர். அவைகளில் இருந்து நீர் அவர்களுக்கு விடுதலையை தந்து ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.